வெல்கம் டு பிபி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு நம்ம குரூப் கம்பெனி எப்படி டேலியில கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த குரூப் கம்பெனி அப்படிங்கறத நம்ம எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அந்த மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்க டேட்டா எல்லாத்தையுமே எல்லா ரிப்போர்ட்ஸுமே நம்ம ஒரே கம்பெனியை கிரியேட் பண்ணிட்டு ஒரே கம்பெனில ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம குரூப் கம்பெனி அப்படிங்கறத கிரியேட் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விவி இன்ஃபோடெக் ஈரோடு அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் விவி இன்ஃபோடெக் திருப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனித்தனி நம்ம கம்பெனிஸ் வச்சிருக்கோம். இப்போ நமக்கு தனித்தனி ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கம்பெனியுமே ஓபன் பண்ணி தனித்தனியாக தான் நம்ம ரிப்போர்ட் எடுப்போம். ஸோ இப்போ இந்த ரெண்டு கம்பெனியில இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி வேணும் அப்படின்னா நம்ம குரூப் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் கம்பெனி அப்படிங்கறத கொடுத்துருங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா குரூப் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு தேவையான நேம் கொடுத்துக்கோங்க. நான் பிபி குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன். இந்த மாதிரி குரூப் கம்பெனி நேம் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் நீங்க அட்ரஸ் வேணும்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் கொடுத்துட்றேன், பின்கோட், டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் எடுத்து எல்லாமே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் கம்பெனிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. நீங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல செலக்ட் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா எந்த கம்பெனி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மல்டிபிள் கம்பெனிஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் ஈரோடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் திருப்பூர் அப்படிங்கிற கம்பெனியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா நான் செக்யூரிட்டி கண்ட்ரோல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல் எனபிள் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ அதனால நான் அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ரெண்டு கம்பெனிஸை தான் கம்பைன் பண்ணி ஒரு விவி குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் கம்பெனியை நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதனால நான் செலக்ட் பண்ணிட்டேன், எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து அக்செப்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு விவி குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் கம்பெனி கிடைச்சிருச்சு. அந்த குரூப்ஸ் கம்பெனில இருக்கக்கூடிய ரெண்டு கம்பெனி பாத்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் ஈரோடு, விவி இன்ஃபோடெக் திருப்பூர் அப்படிங்கிற மாதிரி குரூப் கம்பெனி கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ எல்லா கம்பெனியும் நான் ஷட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மெயினா இருக்கிறது விவி குரூப்ஸ் அப்படிங்கிற குரூப் கம்பெனி அப்படிங்கிற நேம்ல இருக்கு. ஸோ செப்பரேட்டாவும் நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டு கம்பெனிஸ் செப்பரேட்டாவும் இருக்கு. ஸோ இப்போ நான் விவி குரூப்ஸ் அப்படிங்கிறத ஓபன் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா விவி குரூப்ஸ் அப்படிங்கிறதுல நீங்க இந்த விவி இன்ஃபோடெக் ஈரோடு, விவி இன்ஃபோடெக் திருப்பூர் இந்த ரெண்டு கம்பெனில இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி விவி குரூப்ஸ்ல உங்களால பாத்துக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் எல்லாமே விவி குரூப்ஸ் அப்படிங்கிற கம்பெனில எல்லாமே இருக்கும். ஸோ இதுல நீங்க செப்பரேட்டாவும் பாத்துக்கலாம். அதாவது ஈரோடு பிரான்ச்ல எவ்வளவு இருக்கு, திருப்பூர் பிரான்ச்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க செப்பரேட்டாவும் பாத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நியூ காலம் அப்படிங்கறத கொடுத்துருங்க. ஸோ இதுல ஈரோடு அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா விவி குரூப்ஸ் அப்படிங்கிறது தனியா வந்துடும், விவி இன்ஃபோடெக் ஈரோடு அப்படிங்கிறதுலயும் தனியா உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் திருப்பூர் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் வேல்யூஸா இருந்தாலும் சரி, லோன்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வேல்யூஸா இருந்தாலும் சரி, கரண்ட் லைபிலிட்டிஸ் வேல்யூஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்க செப்பரேட்டாவும் பார்த்துக்கலாம், கம்பைன் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல நியூ காலம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு அப்படிங்கிற பிரான்ச் வைஸாவும் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருப்பூர் அப்படிங்கிற பிரான்ச் வைஸாவும் பார்த்துக்கலாம். ஸோ விவி குரூப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். சேல்ஸ் அக்கௌண்ட்ல ஓவரால் அமௌண்ட் உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் விவி இன்ஃபோடெக் ஈரோடுல ஈரோடுல இருக்கக்கூடிய சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் திருப்பூர் பிரான்ச்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சேல்ஸ் அக்கௌண்ட், ஓப்பனிங் ஸ்டாக் எல்லா வேல்யூஸுமே நீங்க கம்பைனாவும் பார்த்துக்கலாம், இண்டிவிஜுவல் கம்பெனிஸாவும் நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.